மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு அமித்ஷாவை கண்டித்து கையில் அம்பேத்கர் புகைப்படத்துடன் வந்த விசிகா மாமன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி இந்த ஆண்டிற்கான கடைசி மாமன்ற கூட்டம் நேற்று நடைபெற்றது. மாநகராட்சி கூட்டரங்கில் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் துணை மேயர் காமராஜ், ஆணையர் பாலச்சந்தர் மற்றும் 70 மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது மண்டலம் 2ற்கு உட்பட்ட விசிகா 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் அமித்ஷாவை கண்டித்து கையில் அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அமித்ஷாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களை முழங்கியபடி மாமன்ற கூட்டத்திற்கு கலந்து கொண்டார். பின்பு அம்பேத்கர் புகைப்படத்தை மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார். அவருடன் தாம்பரம் 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பல்லாவர தொகுதி மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாசம் உள்ளிட்டவரும் புகைப்படத்தை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் தாம்பரம் மாநகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே இந்த மாமன்ற கூட்டத்திற்கான கூட்டத்தை தொடங்க மாநிலங்களவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாசிச ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று சொன்னது பேசினாகிவிட்டது. அதற்கு பதிலாக தமிழ் பெயரை சொன்னால் சொர்க்கத்திலாவது இடம் எடுத்திருக்கும் என்று எதிர்கட்சியினர் கேள்வி செய்வதற்காக அம்பேத்கரை உட்படுத்தியிருக்கிறார். இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டுள்ள கோடிக்கணக்கான மக்களை பொதுப்படை செய்திருக்கிறது. அவரை இந்த போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு புரட்சியாளர் மீதான அவரது வெறுப்பு பேச்சுக்கு அவர் நாட்டு மக்களிடையே வெளிப்படையாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்கிற மாமன்றத்தை கேட்டுக்கொண்டேன்.